தமிழ்கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகுவாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவாழ்க ரமேஷ்குமார் இனிய வந்தனம். அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 96 25 15 97 17 9629159717. இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு நட்சத்திரங்களின் வரிசையில் புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, குறிப்பாக ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி மற்றும் ராமபிரான். வணங்க வேண்டிய விருட்சம் மூங்கில். செல்ல வேண்டிய கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருந்துதேவன்குடி கற்கடயேஸ்வரர், திருநெல்வேலி நெல்லையப்பர், சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். புனர்பூசம் நட்சத்திரம் முதல் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம் மூன்றும் மிதுன ராசியில் வரும். நான்காம் பாதம் கடக ராசியில் வரும். மூன்றாம் பாதத்திலும் நான்காம் பாதத்திலும் பிறப்பது மிக மிக விசேஷம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள், பணிவாக பேசி காரியம் சாதிக்கக்கூடியவர்கள். சிலருக்கு ஆணவம் உண்டு, நல்ல தோற்றப்பொழிவு உண்டு, அளவறிந்து நடக்கக்கூடியவர், சிரமப்பட்டு நெடுந்தொலைவு நடந்து போகும்படியான நிலைக்கு ஆளாக நேரிடும். சில சந்தர்ப்பங்களில் தேவையில்லாமல் இதமற்று நயமற்று பேசி சிக்கலில் சிக்கக்கூடிய தன்மை உண்டு. கபட எண்ணம் உண்டு. என்னடா புனர்பூசம் நட்சத்திரம் ராமர்லாம் சொல்லிட்டு கபட எண்ணம்ங்கிறாரு. இது கொஞ்சம் சபலப்படக்கூடிய தன்மை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்ளங்கை பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து இரக்க சுபாவம் உண்டு. சொன்ன இல்லைங்களா, புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இரக்க சுபாவம் அதிகம் உண்டு. அறிவாற்றல் உடையவர், அன்பு உடையவர்களாக இருப்பாங்க. தன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் மீது இவர்கள் அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. பித்த தேகம் உண்டு. அதனால பித்தம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய நண்பர்கள், நிறைய தொடர்புகள் உடையவர்களாக இருப்பாங்க. சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, பூசம் நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மூலமா பொருளாதார பலம் மேன்மை அடையும். அதே மாதிரி வாழ்க்கை துணையாகவோ அல்லது குடும்பம் அபிவிருத்தி அடைவதற்கு காரணமானவர்களாகவோ இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு அமைவாங்க. மேலும் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ஆத்மார்த்தமானவர்களாக, அன்பு உடையவர்களாக, அக்கறை உடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரக்காரங்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. ரொம்ப அவங்களோட நெருங்கி போய் சிரமத்தை அனுபவிக்க வேண்டாம். அதே மாதிரி மகம் நட்சத்திரக்காரங்களுடைய வார்த்தைகள்ல கவனமா இருங்க. அவங்களோட பேச்சை நம்பி ஏமாந்துட வேண்டாம். முடிந்த வரைக்கும் இடைவெளியை வைத்துக் கொள்வது நல்லது. அதே மாதிரி அனுச நட்சத்திரக்காரங்க கிட்ட உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை, குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்காம குறிப்பிட்ட இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. வாங்கினால் கொடுப்பது சிரமம், கொடுத்தால் வாங்குவது சிரமம். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்டையும் கொஞ்சம் இடைவெளி இல்லை, ரொம்பவே இடைவெளி விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ புனர்பூசம் நட்சத்திரம் முதல் பாதத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, உடம்புல கொஞ்சம் பூசண தேகம்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் உப்பலா இருப்பாங்க. பித்த தேகம் உடையவர், சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். யோகா, தியானம் இது போன்ற பயிற்சிகளை செய்து உடலையும் உள்ளத்தையும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தேவையில்லாத மனக்குழப்பம், மனக்கவலை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். குறிப்பா
புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் சந்திரன் இருந்து ராகுவோ கேதுவோ சனியோ சம்பந்தப்பட்டால் மனக்கவலை, மன விஷமம், மனக்கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை தரம் மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள நட்சத்திர பாதம். அதே நேரத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ சம்பந்தப்பட்டு இருந்தால் மனநிலை பாதிப்பு அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூடான தேகம் உண்டு. காது கொஞ்சம் மந்தமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். ராசியிலும் சரி நவாம்சத்திலும் சரி அவர் மிதுனத்திலேயே இருப்பார். அது வர்க்கோத்தம பலம் என்று பெயர். ஆனாலும் சனியோ கேதுவோ ராகுவோ சம்பந்தப்பட்டு இருந்தால், அதுவும் மகர லக்னமாக இருந்தால் அல்லது கும்ப லக்னமாக இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட குஷ்டம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போதும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னு ஒரு இயக்கத்திலேயே பரபரப்பிலேயே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தரமாக பேசணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அடுத்து பல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் ஆயுள் பலம் உண்டு. அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பிறந்தார். கடகராசி. பொதுஜன தொடர்பு அதிகமுடையவர்கள், கற்பனை வளம் மிகுந்தவர்கள், சற்றே சபல உணர்வு உண்டு. ஆனாலும் வசீகர தோற்றம் உண்டு. திறமையானவர், அழகு மிகுந்தவர், கண்களால் பார்த்தே அளவிடக்கூடிய ஆற்றல் உண்டு. உண்மைத்தன்மையை மதித்து உண்மையானவர்களை போற்றக்கூடியவர்களாக, உன்னத குணம் உடையவர்களாக இந்த புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இதுபோன்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அதில் ஒவ்வொரு குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பிரத்யேக பலன்கள் உண்டு. இத்துடன் உங்களுடைய திதி, நாமயோகம், கரணம், லக்னம், திசாபுத்தி பலன்களையும் ஒருங்கிணைத்து கூறினால் இன்னும் சிறப்பான பலன்களாக கூறலாம். தனிமனித ஜாதகம் என்பது ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் நுட்பமானது. அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவ வழி என்பதே சித்தாந்தம். நேயர்களே, நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு வழிகாட்டுதல் பெற விரும்பும் அன்பர்கள் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 96 29 15 97 17 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார். பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன்.